ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லூனா ஃபிக்ஸ். நான் உங்கள் லூனா. அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு. அண்ட் இனி நம்ம பார்க்க போகிறது டிடெக்டிவ் லவ் ரீஅப்லோடட் பார்ட் 1. அண்ட் இது வந்துட்டு வி மின் குக்கோட ஒரு ஃபிக்ஷன் தான். அண்ட் அது அவ்வளோதான் மெயின் இன்ஃபர்மேஷன் தருது. அண்ட் நீங்கள் கேட்கலாம், அத்தனை ஆற்றுவியான்ட்டு. இல்லை, நான் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஒரு புதுசாக போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் போன டைமை விட இந்த டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கில் ஒரு கார் ரோட்டில் போயிட்டுருக்கு. இப்போ அந்த அதுக்குள்ளே ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. அதில் அந்த ஹஸ்பண்ட், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்போ அந்த வயசு சொல்லுவாங்க, என்ன அப்படின்றப்போ அவரும், நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு நீயும் நானும் நம்மளோட குழந்தைங்கெல்லாம் தனியாக போகிறோம். இப்போவே என்னை யாராவது சாக சொன்னால் கூட நான் செத்துருவேன். என்ன லூஸ்தனமாக பேசிட்டுருக்கீங்க நீங்கள், என்ன மேலே ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்றப்போ அந்த செகண்டில் அவர் கண்ணை மூடுவார். அந்த செகண்டில் ஒரு ட்ரக் வந்துட்டு காரை வந்துட்டு இடித்தோடனே அது பறந்து போகிறதுலேருந்து சீன் கட் ஆகுது. இப்போது 2 நாள் கழித்து இப்போ அவங்க வீட்டில் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டாட்டர் வந்துட்டு, என்னாச்சு இவங்களுக்கு பாஸ்ட் 2 டேஸாக எனக்கு ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. நான் அவங்கள பற்றி எவ்வளோ வரி பண்ணிருக்கேன், ஆனால் அவங்க அப்படின்றப்போ அவங்க செகண்ட் டாட்டர், டோன்ட் வரி, அவங்க 2 பேரும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் வரதான் போகிறாங்க, ஜஸ்ட்டு. அப்போது நீங்கள் சொல்லுவீங்க, அண்ட் நீங்கள் தான் அது ஒயின், அண்ட் அது உங்கள் சிஸ்டர் மியா. நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு சட்டுன்னு தோணுன பேரை சொன்னேன். அண்ட் உங்கள் மியாவும், சரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்ருக்காத, எனக்கு ரொம்ப பசியுது, எனக்கு எதாவது செஞ்சு தரியா? நீங்களும் முறைச்சிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னுவீங்க. அப்போது அந்த டைமில் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போக போகிறப்போ ஒரு கால், அந்த காலை நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் அப்பாட்டிருந்து தான் அந்த கால். நீங்கள் அட்டன் பண்ணியோனே, ஹலோ அப்பா, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, 2 டேஸாக எனக்கு ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? நாங்களாம் இருக்கோன்னே உங்களுக்கு தெரியாதா அப்படின்றப்போ அந்த சைடில் அந்த ஹலோ அப்படின்னோடனே நீங்களும், யார் நீங்கள்? இது எங்கள் அப்பா ஃபோன் தானே. அப்போது அந்த பர்சன், ஹலோ, நான் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிம், அண்ட் நீங்கள் தான் ஒயினா அப்படின்றப்போ, எஸ் சார், இது எங்கள் அப்பாவோட ஃபோன் தானே, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றப்போ, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் தான் பண்ணிக்க பார்க்குறேன் அப்படின்றப்போ நீங்களும், என்னாச்சு சார், அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்றப்போ அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்வார், டோன்ட் பேனிக், நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் தான் பண்ணிக்க பார்க்குறேன், ஓகேவா? அது உங்கள் பேரண்ட்ஸ் தானான்ட்டு அப்படின்னோடனே, ஜஸ்ட் என்னோடய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னோடனே, ஓகே சார் அப்படின்னுவீங்க. அப்போ குட், உங்கள் அம்மா அப்பா பேர் இதான்னுவாங்க. அப்போ நீங்களும், ஆமாம் சார், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்றப்போ, நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சீரியஸானது. ஸோ நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப அழாதீங்க, நீங்கள் ரொம்ப சேடாயிடாதீங்கன்னுவார். நீங்களும், என்னாச்சு சார் அப்படின்னுவீங்க. அப்போது ஐம் சாரி டு சே திஸ் அப்படின்னுவார். ஏன் சார் அப்படின்னுவீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் செத்துட்டாங்கம்மா அப்படின்னுவார். நீங்களாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க, என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ ஃபோனை கீழே போட்டு அழுன்னு அழுகிறப்போ உங்கள் சிஸ்டர் மியா, ஹலோ, யார் நீங்கள் அப்படின்றப்போ, நான் இன்ஸ்பெக்டர் கிம்மா, அப்புறம் நீங்கள், நான் வந்துட்டு மியா, ஒயனோட சிஸ்டர் அப்படின்னுவாங்க. அப்படின்னோடனே, ஓகேம்மா, நீயும் ஒயனும் நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வாங்க, வந்து உங்கள் அம்மா அப்பாவோட டெட் பாடியை கலெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா அப்பா டெட் பாடியா? என்ன சார் பேசிட்டுருக்கீங்க, என்ன காமெடி பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ இன்ஸ்பெக்டரும், இல்லைம்மா, நிஜமாலே அவங்க செத்துட்டாங்க அப்படின்னுவாங்க. அப்போ மியாவும், இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசாதீங்க, அவங்களாம் சாக மாட்டாங்க சரியா அப்படின்றப்போ அவர் சொல்வார், அவங்க 2 பேரும் அந்த பிளேஸை சொல்வார். ஆமாம், அவங்க அங்கே தான் போனாங்க. உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் இதுதானே, என்ன நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்ட்டு மியா கேட்பா. இல்லைம்மா, சீரியஸாக சொல்கிறேன், நான் இன்ஸ்பெக்டர் கிம் தான் அப்படின்னுவார். அப்புறம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோமா, ரியலாக அவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்றப்போ மியாவும், நிஜமாலேவா சார் அப்படின்றப்போ, ஆமாம்மா,
இன்ஸ்பெக்டர் இப்போ அவரோட சைடில் அவரோட ஹையர் ஆஃபீஸர், மிஸ்டர் கிம் இங்கே ஒரு நிமிஷம் வர முடியுமா? எஸ் சார் வர சார் அப்படின்றப்போ இப்போ உங்கள் சைடில் இப்போ கிம் ஃபோனில் சொல்லுவார், 2 பேரும் கவலைப்படாதீங்க, இங்கே சீக்கிரம் வாங்க அப்படின்னோடனே இப்போ நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் சிஸ்டர் அவங்கள ஹக் பண்ணி, அக்கா என்னக்கா நடக்குதுங்க, என்ன பையன் நடக்குதுங்க அப்படின்றப்போ, நீ ஏன் அழுகிற, நம்ம அம்மா அப்பா நம்மளை என்றைக்கும் விட்டுட்டு போக மாட்டாங்க, நீ அழாத அப்படின்னுவீங்க. சொல்லியோனே நீங்களும் சொல்லியோனே அதுக்கப்புறம், நீ அழாத, சும்மா சும்மா அழாத, என்றைக்கா இருந்தாலும் நம்மளை எங்கேயும் விட்டு தனியாக போக மாட்டாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னோடனே நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வரலாமான்னொன்னே அவளும் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போய் ரெடி ஆகிட்டு இப்போ பஸ்ஸில் நீங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. இப்போ மியா வந்துட்டு லேபில் படுத்து அப்படியே தூங்கியோனே இப்போ வந்துட்டு நீங்கள் உட்காந்து அழுகிறீங்க, இல்லை இல்லை இப்படிலாம் இருக்கவே கூடாது, இது என் கனவுன்னு சொல்லிட்டுருப்பீங்க. பார்த்தா அந்த பிளேஸுக்கு வந்துடும். நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுப்பிட்டு நீங்கள் 2 பேர் இறங்குவீங்க. இறங்கியோடனே அங்கே ஒரு போலீஸ் நின்றுருப்பார். நீங்களும் போய் எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்கள் அப்படின்னோடனே, ஏம்மா நீ வந்துட்டு போயிங் சார் அப்படின்றப்போ நீங்கள் 2 பேரும், ஓ அப்படியாம்மா, உங்களை வந்துட்டு கிம் வந்துட்டு பிக்கப் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இறக்க சொல்லியிருக்காரு, வாங்கம்மா அப்படின்னுவார். நீங்களும் ஓகேன்னு சொல்லி இப்போ அந்த பிளேஸில் வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் நின்றுருப்பார். நீங்களும் அவர் பக்கத்தில் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னுவீங்க. அந்த பர்சனும் எஸ் அப்படின்னுவார். சார் இங்கே யார் கிம் அப்படின்னுவீங்க. அப்போ வந்துட்டு அந்த பர்சனும், அதுவும் அங்கே தெரியுதா, அங்கே ஒருத்தர் வந்துட்டு கர்ட் ஷர்ட் பிளாக் கலரில் போட்டு காஃபி குடிச்சிட்ருக்காருல, அவர் தான் கிம் அப்படின்னோடனே நீங்களும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், ஓகே யூ வெல்கம்மா அப்படின்னுவார். சொல்லியோடனே நீங்களும் மியாவும் இப்போ அவர்கிட்ட போகிறீங்க. போயோடனே எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்றீங்க. அப்போ அவரும் எஸ் அப்படின்னுவார். இதோட நான் இந்த எஃப்ஐ பிடிச்சிக்கிறேன். அடுத்த என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இதுக்கு பிடிச்சிருந்தால் லைக்